கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக, அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். விசுவாசம் புரிதல்னால ஏற்படுறது. இது நன்றி உணர்வும் கிடையாது, அடிமைத்தனமும் கிடையாது. விசுவாசம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு புரியுது, எனக்கு உதவுனார், அவருக்கு நான் உதவணும், அவர் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். எந்த சந்தர்ப்பம் கிடைச்சாலும் நான் அவனுக்கு என்ன பண்ணேன், அவருக்கு தேவையானதை செய்யணும். ஏன் என் ஆபத்துலேருந்து என்ன பண்ணார், காப்பாற்றினார். கர்ணன் செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து, வஞ்சனை தான், ஆனால் விசுவாசம். என்னை காப்பாற்றினான்ல, சபையில் நான் அசிங்கப்படும் போது என்னை காப்பாற்றினான்ல. அவன் கெட்டவன் இந்த உலகத்துக்கு, அது எனக்கு பிரச்சனை இல்லை. நான் வந்தேன், சாவ தானே போகிறேன், அவனுக்காக சாவுறேன். என்னை அவமானத்துலேருந்து காப்பாற்றிட்டான் தானே, என் பிரச்சனைலேருந்து என்னை காப்பாற்றிட்டான் தானே. அவன் தப்பே இருக்கட்டும், ஆனால் நான் என்ன பண்ணுவேன், அவன் தான் விசுவாசி. விசுவாசம் அது உங்கள் இஷ்டம். நல்லது கெட்டதெல்லாம் இங்கே இல்லை. வாழ்க்கை உங்களுது. நல்லது கெட்டது இல்லவே இல்லை. உங்களுக்கு நல்லது நல்லது, உங்களுக்கு கெட்டது கெட்டது. நீங்கள் நல்லதாக நினைக்கிறது எதுவுமே நல்லது. மற்றவங்க சொல்கிறதெல்லாம் நல்லதாகாது. உங்கள் நல்லதை நான் சொல்ல முடியாது. எந்த மனிதனும் எந்த மனிதனுக்கும் நல்லதையோ கெட்டதையோ சொல்ல முடியாது. இப்படி இருக்குதுன்னு சொல்லலாம், இது நல்லதாக நான் நினைக்கிறேன்னு சொல்லலாம். நீங்கள் நினச்சா தான் அது உங்களுக்கு நல்லது, இல்லைன்னா அது உங்களுக்கு கெட்டது. ஸோ எந்த நல்லது கெட்டதும் யாரும் சொல்ல முடியாது. நீங்கள் தான் உட்காந்து இது எனக்கு நல்லதா, இது எனக்கு கெட்டதா, யார் யோசிக்கணும், நீங்கள் தான் யோசிக்கணும். யார் உங்களுக்காக யோசித்து நல்லது கெட்டது சொன்னால் உங்களை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். நான் உனக்கு நல்லது என்ன சொல்லுவேன், வாரம் வாரம் சச்சங்கம் வந்துருன்னுவேன். உனக்கு அது கெட்டதாக இருக்கும். வாரம் வாரம் சச்சங்கம் வந்து என்ன, புள்ள குட்டி யார் பார்க்குறது, குடும்பத்தை யார் பார்க்குறது, டிவி சீரியல் ட்ராமாலாம் யார் பார்க்குறது, மற்ற கதைகள்லாம் இருக்குதா இல்லையா. அப்போ நான் ஏமாற்றிட்டேன். இல்லை உனக்கு பிடிக்குது, இந்த மனிதன் எனக்கு பார்க்குறான், சினிமா ட்ராமா நாடகம் அதெல்லாம் விட விசேஷமாக ஒன்று பேசுவார். போனால் ஒரு விஷயத்தை கற்றுன்னு வரலாம், முகமுகமாக பார்த்துட்டு வரலாம். என் குருவை பார்க்குறது எனக்கு ஒரு சந்தோஷம். வந்தேன்னா அது உனக்கு நல்லது, நான் சொல்லி வந்தேன்னா கெட்டது. இப்போ நல்லதாக கெட்டதாக வர்றது உங்கள் இஷ்டம். அப்போ நல்லது கெட்டது யார்கிட்ட தான் இருக்குது, உங்ககிட்ட. கெட்டதை நினச்சிட்டிங்கன்னா, இது என்னை பொறுத்த வரைக்கும் பெரியசாமி இங்கே வந்தது நல்லது எனக்கு. ஏன் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வராங்கல்ல, ஆமாங்க நான் ஒரு முட்டாள் என்ன இப்போ சொல்கிறேன்ல. இப்போ பிரச்சனை கிடையாது. அத்தால் கூட என்ன யோசிப்பாங்க, இந்த ஆள்கிட்ட போனால் ஆமாம் இல்லைன்றவான், தெரியாதுன்றவான். என்ன பண்ணுறது, நம்ம ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சி போய் சொன்னோம்னா என்ன சொல்ல போகிறான், ஆமாம் எனக்கு தெரியாதுன்னுவான், ஆமாம் அப்புறமா வான்னு கற்றுருவோன்னுவான், நான் கற்றுக்க மாட்டேன்னுவான். என்ன பண்ணுறது இல்லை, புரியுதா இல்லையா. இப்போ மூணாவது ஆள் வரமாட்டாங்களா இல்லையா. அப்போ பெரியசாமி எனக்கு உதவி செஞ்சாரா இல்லையா. நல்லது எடுத்துக்கிற விதம் தான். கெட்டது 10 பேர் முன்னாடி எனக்கு வந்து அதெல்லாம் தொட்டணித்து கட்டணி, நம்ம ஒரு கட்டணித்துன்னு வர வளர்ட்டுமே அப்படின்னா ஆகிட்டான். இது கூட தெரியாமல் வந்து சத்சங்கம் பண்ணுகிறோமே, நமக்கு தகுதி இல்லை. தரும மகராஜா தலைய கௌதீக, நல்ல பாட்டெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு வந்து ரோபாவா நான் சானியா. அது எதனா கிட்ட சொல்கிற, அது மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கோம் மாங்கா இல்லை. எவனோ அதில் பாட்டே போதுமா, அது பாட்டுக்கு ஒரு விளக்கம் தரேன்னா அது விளக்கம் தான் பார்க்கணும். பாட்டை பார்க்க பாட்டே தப்பாக சொல்கிற விளக்கம் தப்பா. ஆமாம் தான், அரிசியும் இல்லாமல் சோறு ஆகுகிறேன் நான் இளைஞருந்து ஒருத்தன் 10,000 பேர் 20,000 பேர் பார்த்துட்டான், செஞ்சுட்டுனா இல்லையா. அவ்வளோதான் விஷயம். நான் வேணும்னே தலைகீழே எழுதி வைப்பேன். எதுக்கு, முறுக்குக்கு இக்க தலைகீழ போட்டால் என்ன பண்ணுவாங்க, ஆமாம் போர்டு பாரு அவங்க பாரு தப்பாக எழுதிக்கிறானுவாங்க. 4 பேர் பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா. பப்ளிசிட்டி, பப்ளிசிட்டிக்கு தான் அந்த முருகாவே சொல்லியிருந்தேன். ஒரு பப்ளிசிட்டி தான். அவரா முருகாசாமியார் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா. இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் தவிப்பாங்க. நல்லதா கெட்டதா யார் கிட்டக்குதே. ஐ ஆம் த டிசைடிங் அத்தாரிட்டி. எனக்கு நான் கெட்டதே செஞ்சுக்க மாட்டேன்னு யார் நினைக்கணும், யார் நினைக்கணும். அப்போ அது திமிராவாதானா, திமிரெலாம் கிடையாது. நான் எனக்கு கெட்டது செய்ய மாட்டேன், தெரிஞ்ச இது என்ன விஷயம், அப்படியே அங்கே தொட்டனியா, ஓகே எங்கே தொட்டு அணைக்கணும் கேட்டுற வேண்டியதான், மேட்ரு முடிஞ்சிச்சு. மேயுருவா வேயுருவானா என்னவோ இப்போ எழுதிறாருங்க, அவர் அப்படி எழுதிறாரு, ஐந்துன்னு போட்டோம். புரிஞ்சிச்சு என்ன சொல்கிறேன்ட்டு. யார்கிட்ட இருக்குது டிசைடிங் ஃபைனல் அத்தாரிட்டி யார். கருப்பாகிறன்னு ஒருத்தர் ஒன்று சொன்னால் அது கெட்டதா நல்லதா. கருப்பாகிறேன்னு என்ன ஒருத்தர் சொன்னால் எனக்கு அது நல்லதா கெட்டதா. நான் எப்பவுமே நல்லது எடுத்துப்பேன் முடிவு பண்ணணும். தீதும் நன்றும்
அப்போனா எனக்கு நல்லது. கருப்பாக இருக்கிறேன் கண்டுபிடிச்சிட்டிங்க, ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ பவுட்ரு பூசியும் கூட நீங்கள் அதை தாண்டி பார்க்குறீங்க. பயங்கரமான எக்ஸ்ரே கண் தான். சொல்லலாமா சொல்கிறதா? நான் குளிக்கும்போது எப்போனா பார்த்தீங்களா? இது ஒரு வேலையை வச்சு ட்ரோன் விட்டீங்களோ? நான் பேஜாராயிட மாட்டாரு அவர். ஐயோ நம்ம நல்லது பண்ணுமா கெட்டது பண்ணுமா? நம்ம உங்களுக்கு கெட்டது பண்ணால் அவங்க அவ்வளோ நல்லதாகிட்டாங்களே. கருப்பு தான் நேக்கு பிடிச்ச கலரு. என்ன பண்ணுவாங்க? டோடா என்ன ஆயிடுச்சே? இப்போ நல்லதா கெட்டதா? கடவுள் என்ன கருப்பாக பற்றிக்கிறாரு. நல்லதா கெட்டதா? எனக்கு நல்லது என்னை விட யார் பண்ண முடியும்? அப்புறம் நான் எனக்கு நல்லது பண்ண வந்துக்கிறேன். யாரோ ஒருத்தர் கெட்டது பண்ணால் யார் பிரச்சனை? ஒத்துந்து யார் பிரச்சனை? கடைக்கன்னு ஓடி போய் சாமியார் காலில் வந்து சாப்பிடாம விட்டி யார் தப்பு? யார் தப்பியா? முட்டை கூட சாப்பிட மாட்டேன்னு பெருசாக வர சொல்லிக்கிட்டு என்ன மாதிரியா கிட்ட சொன்னால் அவமானப்படுறதுக்காக. அதனால தான் அவமானப்படுறவன் தான் வராதுன்றேன். நான் என்கிட்ட வந்து நீ சொன்னேன்னா நான்லாம் வந்து பயங்கர ஆன்மீகவாதி, சாந்தமாக பேசுவேன். ஆமாம் நான் வந்து ஒரு அந்த மாதிரி ஆள் அப்படின்னாக்கா எனக்கு என்ன நான் என்ன பண்ண முடியும்? இருந்துன்னு போன்னு சொல்கிறேன் நான் சிம்பிளாக. என்ன பிரச்சனை? அப்போ உனக்கு கெட்டதான் நல்லதா? அதனால இதுதான் சொல்கிறேன். இது என் வீடியோ பார்த்தா திடீர்னு உனக்கு கெட்டது கூட நந்துடும். என்ன பண்ணாத? ஆக்சுவலாக சப்ஸ்கிரைப் பண்ணு, பெல் பட்டன் வச்சுக்கோ, நான் போடுற வீடியோலாம் பார்ப்பேன் அப்படிலாம் தானே சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்? எப்போ மட்டும் பாரு, நமக்கு ஏதோ புரியாமல் இருக்குது, நமக்கும் எதனா புரியாமல் இருக்கலாம், நமக்கு எதனா தெரியாமல் இருக்கலாம்னு. தெரிஞ்ச ஏகாம்பரம் ஏன் வருவேன்னு கேட்குறேன் நான். எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரத்துக்கு என்ன வேலை? புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? என்னை கருப்புன்னு சொன்னால் நான் கேட்டேன். நான் ஒன்றுன்னு கூட கேட்கலாம். வேற உங்களை பார்த்து அசிமாக்கிறேன். நான் ஒன்று கேட்டேன். நீ உன் சர்டிஃபிகேட் எனக்கு வேணுமே. அசிமாக்கிறேன் என்கிட்டயே சொன்னால் என்ன பிரச்சனை? எல்லாக்கிட்டையும் போய் சொல்லு அசிமாக்கிறேன்ட்டு. சொல்லலாமா சொல்கிறதா? அந்த மாதிரி நம்ம நல்லது நமக்கு தான். நல்லது கெட்டது யாருக்கு எடுக்குதே? நீ ஏதோ ஒரு புக்கை பற்றியும் போதே வேதனையை பற்றினா என்ன அர்த்தம்? நான் உனக்கு பேசும்போது கொஞ்சம் வேதனை வரும், ஆனால் அது உனக்கு நல்லது. ஏன்? அடுத்த கட்டம் என்ன பண்ணுவேன்? சிந்திப்பேன். ஆமாம் தானே, இந்த மனுஷன் சொல்கிறது கரெக்ட் தானே. இல்லை மேனுவல் புக்கை படிக்காமல் திருக்குறள் புக்கை படிச்சது நம்ம தப்பு இல்லையா? டிராக்டர் வாங்கிட்டு திருக்குறள் படிச்சிங்கிற எப்படி அது? டிராக்டர் ஓடுறதுக்கு என்ன புக்கு படிக்கணும்? உலகத்திலே தலை சிறந்த புக்கு எது? யாரும் சொல்லாத அவ்வளோ அழகாக மதம் எந்த மதத்தையும் சேராத ஒரு நல்ல புக்கு எது? திருக்குறள். டிராக்டர் வாங்கும்போது என்ன வாங்கிட்டு வரணும் கூட? ஒரு நல்ல புக்கு வாங்கிட்டு வரணுமா இல்லையா? மேனுவல் புக்கு தானே வாங்கிட்டு வந்துட்டுக்கிறேன். அவன் வர 4 மொழியில் எழுதிட்டுக்கிறான். படாது என் புக்கு 4 மொழியில் எழுதி கொடுன்னு கேளு. டிராக்டருக்கார மேஜர் ஆகிட மாட்டான். சூழ்நிலை புரிஞ்சு சந்தர்ப்பங்களை புரிஞ்சு என்ன பண்ண வாழு. யார் உன்னை என்ன சொன்னாலும் நீ என்ன பண்ண? தேவைன்னா எடுத்துக்க, தேவைன்னா அழகாகிறேன்னு அது நான் தான் சொல்லு. அசிமாக்கிறேன் அது நான் இல்லைன்னு. இல்லை அசிமாக்கிறேன்னா ஆமாம் உன்ன மாதிரி ஆளுக்கு நான் எப்படி தான் தெரினா? அசிமா தான் தெரினே சொல்லு. என்ன பிரச்சனை? உன் பார்வைக்கு நான் எப்படி இருக்கக்கூடாது? என் புருஷனுக்கு மட்டும் தான் நான் அழகு, உனக்கு இல்லைன்னு சொல்லு. எல்லாமே நம்ம இஷ்டம் தான். என் விருப்பம் இல்லாமல் என்னை என்ன பண்ண முடியாது? அவமதிக்க முடியாது. ஐ ஆம் த ரூட், ஐ ஆம் த வே, ஐ ஆம் த எல்லாம். அதனால் உன்னை கவனமாக வச்சுக்கோ. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.